வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமியா ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வருவா. அப்படி வரும்பொழுது, இனி உங்க பொண்ணு உங்களுக்கு பொண்ணு கிடையாது, இவ எங்க வீட்டுக்கு மருமக கிடையாது, மகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படும். அது மாதிரி எல்லோரும் இருக்கிறாங்களா, எல்லோரும் இருக்கிறாங்களா, இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாமே இங்கே கேள்விக்குறிதான். என்னுடைய அம்மா ருக்மணி என்னுடைய மனைவி கிருத்திகாவை அப்படி தான் பொண்ணை போல தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே போல கருணாநிதி அப்படிங்கிற என்னுடைய தோழன் பற்றி சொல்லியாகும். கருணாநிதியும் அவருடைய மனைவி சாந்தியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இன்னும் சொல்லப்போனா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டவங்க. ஆனாலும் கூட அந்த குடும்பம் அவரை தன்னுடைய உள்ளங்கையில வச்சு தாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாந்தி மேல அந்த குடும்பத்துக்கு, அதாவது கருணாநிதியினுடைய குடும்பத்துக்கு, அந்த பெற்றோருக்கு அளப்பரிய அன்பு இருந்தது. அந்த பெற்றோரையும் தன்னுடைய அப்பா அம்மா மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. காலம் வெவ்வேறு இடங்கள்ல பிரித்து போடுன்னு சொல்ற மாதிரி அவங்க அந்த அரியலூர், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம் அந்த பக்கத்திலேயே அவங்க இருக்க, இவங்க சென்னையில் வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. அப்படி ஆளானாலும் கூட தன்னுடைய மாமனார் மாமியாரை அப்பா அம்மாவை போல கொண்டாடிட்டு இருந்தாங்க சாந்தி. அதே போல உரிமை எடுத்துக்கிட்டு இங்கே தன்னுடைய பையன் வீட்டில் வந்துக்கிட்டு 2 பேரும் தங்கிட்டு இருந்த காலமெல்லாம் அப்படிலாம் ஒன்று இருந்துச்சு. இந்த சமயத்திலேயே சாந்திக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அது பெரிய உடலையே பாதிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, சின்ன சின்ன உபாதைகள். அவருடைய மாமனாருக்கு, சாந்தியினுடைய மாமனாருக்கு அப்படி உடல்நல குறைபாடு ஒன்று ஏற்பட்டது. அதற்கு முன்னாடியே மாமியார் அப்படி காலம் தவறிடுறாங்க. மாமனாரும் உடல் உபாதையில் போய் சிக்கிக்கிறாரு. அப்படி சிக்கிக்கொண்டு தவிச்ச தவிப்பில் இப்போ பக்கவாதம் முதலான நோய்கள்லாம் அவரை அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்கள ரொம்ப கண்ணுங்கருத்துமா பையனும் மருமகளும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. எங்கள் அப்பாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே போல் என் மாமனாரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், எங்கள் அப்பா மாதிரி அவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த சாந்தி, கடைசி காலகட்டத்தில் அந்த கடைசி 10 நாளில் அவருடைய ஒவ்வொரு தருணத்தையும் பார்த்து பார்த்து எல்லாமே செய்த சாந்தியும் சாந்தியோட கணவர் கருணாநிதியும் ஒரு கட்டத்தில் துவண்டு போனாங்க. காரணம், அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இறந்து போய் அந்த காரியங்களை கூட சொத்து பத்து காரணமாக சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் பழிக்கடிச்சு அப்பா இழப்பையே முக்கியமாக நினச்சிக்கிட்டு அந்த காரியங்களை எல்லாம் செய்துட்டு இருக்கிற அந்த தருணத்தில் அப்பாவுடைய இழப்பை பையனாலையும் தாங்க முடியல. அப்பாவுக்கு நிகராக இங்கே ஒரு அப்பா நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நம்ம மாமனார் நம்மளை அப்பா மாதிரில நம்மளை நடத்தினாரு, பொண்ணு மாதிரில பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு இருக்கிற சாந்தியால் சுத்தமாகவே தாங்கிக்க முடியல. ஏன்னா காதல் கடிமணம் புரிந்தவர்களை அந்த காலத்தில் யார் ஏற்றுக்குவா? இந்த காலத்திலேயே சரிவர யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பொண்ணு மாதிரி என்னைய பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற துக்கம் தாங்க முடியல. இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, மாமனார் இறந்த அடுத்த 5-6 நாட்களில் மருமகள், அதாவது மகளை போன்ற இருக்கிற மருமகள் சாந்தியும் இறந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய அப்பா கோவிந்தராஜுலுவை பறிகொடுத்த துக்கத்தில் கருணாநிதி இருக்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவி சாந்தியை பறிகொடுத்துட்டு அப்படி நிற்கிற அந்த கருணாநிதியை தேற்றுவதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த கருணாநிதி அப்பாவையும் இழந்துட்டு அம்மாவை போல தான் மனைவி பார்த்துக்கிட்டா அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மனைவியையும் இழந்துட்டு இங்கே ஒரு மாமனாருக்கும் மருமகளுக்கும் உண்டான உறவை எவ்வளவு ஆழமா அந்த அன்பின்பால் அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறத இங்க புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னா மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துக்கு இவங்க பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்காங்க, எங்க குடும்பத்திலேயே இவங்க தான் எனக்கு மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாரல் சப்போர்ட் கொண்டவராக மாமனாரான கோவிந்தராஜுலு ஒரு தகப்பனை போல வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஒரு தகப்பனுடைய இழப்பை தாங்க முடியாத மகளை போல ஒரு மாமனார், தகப்பனாருக்கு இணையான மாமனாருடைய இழப்பையும் அந்த மருமகளால், அதாவது மகளாகவே மாறிவிட்ட சாந்தியாலும் தாங்கிக்க முடியல. மாமனாருக்கும் மருமகளுக்கும் உண்டான அந்த பேரன்பு கூட ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உறவு தான் அப்படிங்கிறத இங்கே உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறது இந்த காலம். இந்த காலம் இன்னும் என்னென்னவோ நமக்கு சொல்லும். அதுதான் அன்புக்கு பஞ்சமில்லை. வணக்கம்.